ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி போன பதிவில் நான் பேசினேன். இன்னும் கொஞ்சம் விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது பெரிய பதிவானதுனால இப்போ பேசுகிறேன். உங்களுக்கு முக்கியமாக இந்த இரண்ய கசிபு பற்றி பேசணும். அதாவது பிரகலாதனுடைய கதை. இரண்ய கசிபு அப்படின்றது ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு ராஜா. அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கார். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரவுடி ராஜாக்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கதையாக மட்டும்தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எப்படிமா நடந்திருக்கும், எப்படிமா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லலை இந்த கதையை. இது புராண கதை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை, நம்ம வாழ்கிற உலகத்தில் தான் அவங்களும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அப்படி நம்ம வாழ்கிற உலகத்தில் வாழாமல் அவங்க வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் இப்போ இந்த பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த 24ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் கோலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அதெல்லாம் வரவே வராது. அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் இது வரும். ஆனால் இந்த கதை கேட்டிங்கன்னா அது வாழ்ந்த மாதிரி தெரியாது. இப்போ என்னென்னா, இந்த இரண்ய கசிபுவோட அண்ணன் நம்ம உலகத்தை எடுத்துகிட்டு போய் பாதாள லோகத்தில் மறைச்சி வச்சிட்றாராம். நம்ம உலகத்தில் வாழ்கிற ஒரு ஆளால் இந்த உலகத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? நீங்களே யோசிச்சுக்கோங்க, சரியா? ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் புராணத்தை நம்புறதா இருந்தால் நம்பிக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்ல. அவர் பாதாள லோகத்தில் மறைச்சி வச்சிட்றார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் அவர் அந்த உலகத்தை திரும்பியும் வெளியே கொண்டு வந்துடுறாராம் பெருமாள். அப்படி அவர் செஞ்சதுனால இவருக்கு இரண்ய கசிபுக்கு சரியான கோபம் வந்துடுது நாராயணன் மேலே, நம்ம பெருமாள் மேலே. கோபத்தில் இருந்த அவர் ஏதோ ஒரு வகையில் அவரை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அழிக்கணும்னா சும்மா முடியாது. அதனால் அவர் கடவுளுங்கிறது இவருக்கு தெரியும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார். அப்படி தவம் இருந்து, கடுமையான தவம் இருந்து பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்குறார். என்ன மாதிரி வரம் வாங்குறார் அப்படின்னா, புத்திசாலித்தனமாக ஒரு வரம் வாங்குறார். கில்லாடித்தனமான ஒரு வரத்தை வாங்குறார். அதாவது என்ன சொல்கிறார், எனக்கு பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் மரணம் வரக்கூடாது, இந்த பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, ஆகாயத்திலையும் மரணம் வரக்கூடாது, என்னை மனிதர்களும் கொல்லக்கூடாது, மிருகங்களும் கொல்லக்கூடாது, என்னை எந்தவித ஆயுதங்களாலும் நான் என் உயிர் போகக்கூடாது, எனக்கு அந்த மாதிரியான மரணம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட வரம் வாங்கிடுறார். பிரம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மா இந்த உலகத்தையே படைச்சவர் பிரம்மா தான். அப்பேற்பட்ட பிரம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த வரத்தை கொடுப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுப்பாரா? ஆனால் கொடுத்தாருன்னு புராணத்தில் சொல்லப்படுது, சரிங்களா? கொடுத்தாராம். அப்படி கொடுத்து அந்த வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு தனக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே நான் தான் கடவுள், இரண்ய கசிபுவை தான் எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் மிரட்டி, எல்லா லோகங்களையும், பாதாள லோகம், நம்ம இருக்கிற லோகம், மேல் லோகம், தேவர்கள் எல்லாத்தையும் மிரட்டி அவரை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்றார். எல்லாருமே அவரை ஓம் இரண்ய கசிபுவே நமக அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுவாங்க. அப்படி இருந்த இந்த இரண்ய கசிபுவோட மனைவி குழந்தை உண்டாகிறாங்க. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க, தான் மிக சிறப்பான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாரதருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே நான் குழந்தை பெற்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் இரண்ய கசிபு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் நாரதரோட ஆசிரமத்தில் அந்த பொண்ணு தங்கி இருக்கும்போது நாரதர் டெய்லியும் அவங்களுக்கு கதைகள் சொல்வாராம். யாரோட கதைகள்? ஸ்ரீமன் நாராயணனுடைய கதைகள் சொல்வாராம். அப்படி அவர் சொல்ல இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். அப்படி அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறமும் நாரதருக்கு ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டு நிறுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போது ஊன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குமா. நாரதருக்கு இதாயிடுச்சு, யாருடா இப்படி ஊக்கொட்டுறான்னு சொல்லி பார்த்தா அந்த கரு,
அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த கரு அவர் சொன்ன எல்லா கதைகளையும் கேட்குது. ஊன்னு கேட்குமா. அது கேட்டு அப்படியே அந்த பெருமாளே கெதின்னு அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு சிறந்த பெருமாள் பக்தனாக பிறக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நாரதருடைய ஆசிரமத்திலேருந்து இவங்க இரண்யகசிபு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து இந்த குழந்தை வளருது. வளர வளர ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு தான் அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தை வாயில் ஓம் இரண்யகசிபுவே நமகன்னு வரவே வராது. நாராயணாய நமக அப்படி தான் அந்த குழந்தை சொல்லுது. அதை இரண்யகசிபுவால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த உலகம் 3 லோகங்களுமே தன்னை தான் கடவுளாக நமகன்னு கும்பிடும்போது இந்த குழந்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அதை ஏற்றுக்கவே முடியாமல் இந்த குழந்தைய தனக்கு வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி யானை காலில் அந்த குழந்தைய நசுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போது அங்கே வர்ற யானை அந்த ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற அந்த துதியை கேட்டதும் அந்த யானை மிதிக்க மாட்டேன்னு திரும்பி போயிடுது. அதுக்கப்புறம் முதலைகள் கிட்ட கொண்டு போய் ஒரு குளத்தில் முதலைகள் இருக்கிற இடத்துல விடும்போது அங்கேயும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த துதியை கேட்டு அந்த முதலைகள் ஒதுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் மேலே மலை மேலே இருந்து உருட்டி விடுறாங்க அந்த குழந்தைய. அப்பவும் கீழே பூமி தாய் அந்த குழந்தைய அழகாக தாங்கி அந்த குழந்தை உயிரோட அரண்மனைக்கு திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த இரண்யகசிபுவுடைய தங்கை கோலாதேவின்னு இருக்காங்களாம். அந்த கோலாதேவிக்கு தீயில சாகாவரம் இருக்கான். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைய பிரகலாதனை எடுத்து மடியில் வச்சுட்டு போய் தீயில இறங்குறாங்க. அப்போது அந்த தீ வந்து அந்த கோலாதேவியை தான் எரிக்குது. பிரகலாதனை எதுவுமே செய்யலை. அதுலேயும் இந்த பிரகலாதன் தப்பிச்சு வரும்போது இந்த இரண்யகசிபுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் வந்து இந்த பையன்கிட்ட கோபத்தில் சத்தம் போட்டு யார் அந்த நமோ நாராயண எங்கே அந்த நாராயணன் இருக்கா எனக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த குழந்தை சொல்லுது இந்த எல்லா இடத்துலையுமே இருப்பார், நீங்கள் எங்கே வேணாலும் அவரை பார்க்கலாம், இந்த தூணில் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி தூணை பார்த்து கும்பிடுது. இரண்யகசிபு தாங்கிட்ட இருக்கிற கதையால் தூணை அடிக்கிறார். அப்படியே தூண் 2 பிளக்குது. உள்ளே இருந்து அந்த நரசிம்ம மூர்த்தி அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்துட்டே வர்றாரு. வந்து அந்த இரண்யகசிபுவை இப்படியே பிடிச்சி தான் மடி மேலே போட்டு தான் நெகங்களால் 2 கையிலையும் இருக்கக்கூடிய அந்த நெகங்களால் இரண்யகசிபுவை அப்படி கிழிக்கிறாரு. அவர் இதயம் வெளியே வந்து துடிச்சு செத்து போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வரும்போது அவர் சிங்க தலையோடையும் மனித உடம்போடையும் பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்த சாயங்கால அந்த வேலையில் இது வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியும் இல்லாமல் வாசல் அந்த வாசப்படியிலேயே நிலத்துலையும் இல்லாமல் ஆகாயத்துலேயும் இல்லாமல் தன்னுடைய மடியிலேயே போட்டு எந்தவித ஆயுதங்களாலையும் கொல்லாமல் தன் கையில் இருக்கிற நெகத்தாலேயே அவனை கிழித்து வீசறார் நரசிம்ம மூர்த்தி அவதாரம் எடுத்து வந்த பெருமாள். அப்போது அந்த மாதிரி இரண்யகசிபு செத்து போகிறார். அதுக்கப்புறம் அந்த பிரகலாதனுக்கு வாழ்த்திட்டு கடவுள் போயிடுறார். பிரகலாதன் அந்த நாட்டை ஆள்றார். இதுதான் பிரகலாதனுடைய கதை. இப்போ யோசிச்சுக்கோங்க, கடவுள் அதாவது இப்போது கோலாஷ்டமி அது வீரியமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே கோலா இல்லை. அந்த கோலாதேவி இறந்து போயிட்டா. அது தீய சக்தி, அது இறந்து போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பெரிய தீய சக்தியான இந்த இரண்யகசிபுவை கடவுள் அவதாரம் எடுத்து நரசிம்மமூர்த்தி அவதாரம் எடுத்து பிச்சு தெரியாமல் அழிச்சிட்டார். சரியா? அப்போது கடவுள் அழித்த ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த நேரம் இப்போ இருக்குமா? கடவுள் அழிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? அந்த நேரம் இப்போ இருக்குது அப்படின்னு எவ்வளோ உடம்புல கொலஸ்ட்ரால் இருந்தால் இந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள்.
அது யாராக வேணா இருக்கட்டும். அவன் நார்த் இந்தியன் சொன்னான், சவுத் இண்டியன் கேட்டான், அதை பற்றி இல்லை. நீ அங்கே அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், எதுக்கு இங்கே வந்து சொல்கிற? இதை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க. அதாவது நார்த் இந்தியா மக்கள் இன்னும் அறியாமையில் உட்கார்ந்துட்டுருக்காங்க. படிப்பறிவு கிடையாது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, பெண்களை வெறும் குழந்தை பெற்றுக்கிற மிஷின் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில். புரிஞ்சுதுங்களா? அவங்க அறியாமையில் படிப்பறிவு இல்லாததுனால இந்த மாதிரி கதைகளை சொல்லி இன்னும் அவங்கள கீழே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு அப்படியா இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவிலேயே படித்தவங்க இருக்கிற மாநிலம், சரியா? அவ்வளோ படிப்பறிவை நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. எப்படியாவது இவங்களை படிக்கணுங்கிறக்காக சத்துணவு போட்டு, சைக்கிள் கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து, அவ்வளவையும் பண்ணி இந்த அத்தனை பேரும் படிப்பறிவோடு இருக்கணுங்கிறக்காக அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதில் எல்லாருமே இன்றைக்கி கிட்டத்தட்ட போன ஜென்ரேஷனில் படிக்காமல் இருந்த அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்க குடும்பத்தில் வர்ற அளவுக்கு இன்றைக்கி குழந்தைங்க படித்து மேலே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ சிறப்பாக ஒரு தமிழ்நாடு முன்னேறி வந்துட்டுருக்கு. அந்த தமிழ்நாட்டில் கீழே கொண்டு போக, ஏன் கீழே கொண்டு போகன்னு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. பெரியவங்க என் வயசில் 50 வயசு 60 வயசுக்காரங்க ஏதாவது சொன்னால் அந்த 50 வயசுக்காரங்களும் 60 வயசுக்காரங்களும் கேட்பாங்க. புரியுதா? இந்த சின்ன குழந்தைங்க பெருசுக வளருதுன்னு சொல்லிட்டு போயிடும். ஒரு 20 வயசு பையனோ 20 வயசு பொள்ளையோ இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு பெருசு, நான் வளர்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமுங்கிற ஒரு விஷயத்தில் இந்த சின்ன சின்ன பசங்க இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னா ஒரு சின்ன பையன் சொல்கிறதையோ ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறதையோ இன்னொரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் கேட்பாங்க. புரிஞ்சதா? அப்படி அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க பயமுறுத்துறாங்க. முதல்லலாம் சாமி கும்பிடு நீ நல்லா வருவேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ நீ சாமி கும்பிடலைன்னா நீ வீணா போயிடுவேன்னு பயமுறுத்துறாங்க. ஏதாவது ஒரு சாமி வந்து சொல்லிச்சா என்னை நீ கும்பிடலைன்னா நான் உன்னை அழிச்சிருவேன்னு? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. பயமுறுத்தி அந்த விஷயங்களை இவங்க மண்டைக்குள்ளே போடுறாங்க. புரிஞ்சுதா? அப்போது யங்கர் ஜென்ரேஷன், வளர்ந்து நல்லா வர வேண்டிய ஜென்ரேஷன், போய் ஒரு வேலையை பார்க்க வேண்டிய ஜென்ரேஷன் இன்னைக்கு இந்த விளக்க போடு, அந்த விளக்க போடு, அந்த கோயிலுக்கு போய், இந்த கோயிலுக்கு போய், இந்த பதிகம்படி, அந்த பதிகம்படி, இந்த பொருளை வாங்கி வச்சு கும்பிடு. இந்த சின்ன வயசில் அவங்க மண்டைக்குள்ளே போட்டால் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? அவன் முன்னேறி பொழைக்கிற வழியை பார்ப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை சாதாரணமாக சொல்லிகிட்டு இருந்த வரைக்கும் கூட பரவாயில்ல. இப்போ பயமுறுத்தி சொல்கிறாங்க. நீ இதை செய்யலைன்னா உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவான், நீ அந்த கோயிலில் போய் அவன்கிட்ட தின்னூரை போட்டுட்டு வா, அப்போ தான் உன் குழந்தை பத்திரமா இருக்கும்னு சொல்கிறாங்க. பயமுறுத்துறாங்க. அப்போது யங்கர் ஜென்ரேஷனை பயமுறுத்தி என்ன பண்ண பார்க்க போகிறீங்க? திரும்பியும் அந்த வடநாட்டுக்காரனுங்க மாதிரி அறியாமைக்குள்ளே போக வைக்க போகிறீங்களா? சின்ன பசங்க இந்த தேவையில்லாத வேலையை எடுத்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் முழுக்க பொடுசுக, சின்ன சின்ன பொடுசுக. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த வீடியோவை அப்படியே ஒரு பொண்ணு பேசுகிறா. மைக்கை வச்சுக்கிட்டு இவங்க இந்த வீடியோவில் என்ன வந்துச்சோ அதை அப்படியே அவள் எழுதி வச்சு பேசுகிறான். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் ஆனால் இந்த வீடியோவில் வந்ததை எடுத்து பேசுகிறான். இன்னொரு பையன், சின்ன பையன், அவன் வீடியோவில் வந்ததை கொஞ்சம் லைட்டாக மாற்றி பேசுகிறான். இதே வீடியோவில் இதே டேட்ஸை சொல்லி கொஞ்சம் லைட்டாக மாற்றி பேசுகிறான். அதை விட ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ, ஒரு ஜோதிடர், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஜோதிடர்கள் இன்னும் இதை பண்ணாமல் இருக்காங்கன்னு. யாருக்கும் தெரியாது, அதனால பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இந்த ஜோதிடர் என்ன பண்ணாருன்னா, அவர் தெரிஞ்சு போச்சு, அவரும் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, February 24 March 3 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது இன்றைக்கி டெலிவரிக்கு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அவள் நிலைமை என்னங்க? இன்றைக்கி தான் குழந்தை பிறந்துச்சுன்னா தான் குழந்தை கஷ்டப்பட போகுது, அதனால் பிரசவ வலி வந்தால் கூட அவள் சொல்ல மாட்டா, வெளியே பேசாமல் இருந்துப்போம், இந்த 2 நாள் கழித்து போய் பார்த்துக்கலான்னு சொல்லி அவள் முடிவு பண்ணிடுவாள்.
பண்ணுவாளா பண்ண மாட்டாளா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இல்லைன்னா இன்னொன்று நடக்கும். இந்த வருஷம்தான் இது சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷமும் கண்டிப்பாக இதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி என் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது நடக்குமா நடக்காதா? உன் குழந்தை பிறந்து கஷ்டப்பட போகுதுன்னு ஒரு அம்மா கிட்ட சொன்னால் அந்த அம்மா குழந்தைய அந்த நேரத்தில் பெற்றுக்க முடிவு எடுப்பாளா? வேண்டவே வேண்டாம் டாக்டர், 2 நாள் என் குழந்தை உள்ளேயே இருக்கட்டும், அப்புறம் அடுத்த வாரம் நான் பெற்றுக்கிறேன். இல்லையா? அது முடியாதுமா, உன் குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்துடும், நீயும் உனக்கும் பிரச்சனை ஆகிடும், குழந்தைய வயிற்றுக்குள்ளே இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னெல்லாம் டாக்டர் சொன்னால், சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள், February 24 முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருன்னு சொல்வாளா சொல்ல மாட்டலாம்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு அநியாயத்தை நீங்கள் எல்லோரும் செய்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு எப்படியோ போகிறாங்க, சரியா? எப்படியோ போகிறாங்க, அவங்களுக்கு எல்லா கர்மாவும் வரும், இது எல்லாம் கடவுளும் பார்த்துட்டு தான் இருக்காரு, அவர் கொடுப்பார், சரியா? என்னமோ பண்ணிட்டோம். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களை பயப்படுத்தி இதே தான் நான் அந்த வீடியோலையும் சொன்னேன், பயப்படுத்தியே சாகடிச்சிருவாங்க, சரியா? தயவு செஞ்சு நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு பெரியவங்களுக்கு சொல்லுங்கள், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வருஷம் நான் இதை தான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், இதெல்லாம் நம்பிடாத, இப்படியெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, இவங்க போய் காசுக்காக பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட்டம் சேர்த்து வச்சாதான் அப்புறம் ஒவ்வொரு கோயில்காரனும் கூப்பிட்டு பணம் கொடுத்து நீ என் கோயிலை பற்றி பேசுன்னு சொல்லுவான். இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸு, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைங்க. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, நம்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அநியாயத்துலேயும் அநியாய ஒரு கலிகாலமாக இருக்குது, மோசமான காலம். ஏன்னு தெரியல, ஒரு வேற கல்கி அவதாரம் முடிய போகுதோ என்னமோ, கடவுள் வருவாருன்னு தான் நினைக்கிறேன் நேரில். அதனால தான் இவ்வளோ மோசமாக இது போயிட்டுருக்கு, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த பதிவு போட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.